إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الحمد لله அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய திருமணம் ஏன், எதற்காக இஸ்லாம் ஏன் திருமணம் முடிங்கன்னு சொல்லுது, அதற்கான நோக்கங்களை தான் பார்த்து வருகிறோம். சுருக்கமாக சொன்னால், திருமணம் முடிப்பதன் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட பழக வேண்டும், படைத்தவனை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுடைய தூதரின் பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனித சமூகம் முறையாக கட்டியாளப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முறையான திருமண முறை பேணப்பட வேண்டும். ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பாக பயணிக்க வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய திருமணத்தின் ஊடாகத்தான் முடியும். இல்லை என்றால் மனைவிக்கு பெருமதி இருக்காது, பிள்ளை குட்டிகளுக்கு பெருமதி இருக்காது, பெற்றோருக்கு பெருமதி இருக்காது, மனித சமூகம் சிதறுவதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே இஸ்லாம் திருமணத்தை ஏன் வலியுறுத்துகிறது? நீ முறையான ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு பெண்ணை கரம் பிடித்து வாழு, அதன் மூலம் பிள்ளை குட்டிகளை பெற்றெடு, அப்பொழுது உங்களுக்கிடையில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி வருவதற்கு காரணமாக இருக்கும். இதுல இஸ்லாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துது என்று சொன்னா, இந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வைத்திருக்கிற ஒரு சில அடிப்படைகளை பாருங்க. ஒரு மணமகன் மணமகள் விருப்பம் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கன்னி பெண்மணி அனுமதி கேட்கப்பட வேண்டும் என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவள் தான் பேசுவதற்கு வெட்கப்படுவாளே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதுனுஹா சுமாத்துஹா, அவள் மௌனம் காப்பதுதான் அவளுடைய அனுமதிண்டாங்க. ஒரு வாப்பா தன்னுடைய மகளுக்கு மாப்புள பார்க்கிறாரு, தனக்கு விருப்பமானவரை கொண்டு வந்து கடமை முடியறதுக்கு தலையில கட்ட இயலாது. பேசிய மாப்புளைய, இப்படி ஒரு ஆணை உனக்கு துணையா பேசி இருக்கிற, உனக்கு விருப்பமானு கேட்கணும். அந்த பெண்மணி மௌனம் காத்தா திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். வாய் திறந்து வாப்பா வேறொண்ட பாருங்கன்னு சொன்னா அந்த திருமணம் முடிக்க இயலாது. எனக்கு இது வானம் என்று சொன்னா திருமணத்தை முடிச்சு வைக்க இயலாது. உங்களுடைய மகளுக்கு விருப்பம் இல்லாதவரை உங்களுடைய மகளுக்கு நீங்கள் முடித்து கொடுத்தால் இஸ்லாமிய சட்டப்படி அந்த திருமணம் ரத்து செய்ய முடியுமானது. இதுல நானும் நீங்களும் மிச்சம் கவனமா இருக்கணும். இன்றைக்கு நிறைய உம்மா வாப்பமார் என்ன பண்ற, நாங்க சொல்றதை தாண்டி உனக்கு போகலாம், நாங்க சொல்றாலதான் நீ முடிக்கணும். இல்ல, ஒரு வழி, மணமகனை தேட வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், மகளுக்கிட்ட வந்து உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கணும். விருப்பம் என்று சொன்னாலும் மௌனம் காத்தோலும் முடிச்சு வைக்கலாம். விருப்பம் இல்ல வேறொன்று பாருங்க என்று சொன்னா அதை கடந்து திருமணம் முடித்து வைக்க முடியாது. அப்படி செய்தால் அது அநியாயம். ஏன்? முடிச்சிட்டு சண்டை பிடிச்சி வாழ இயலாது, விருப்பம் இல்லாம வாழ இயலாது, திருப்தியாக வாழ்க்கை பயணிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது பாருங்கள். திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்ன ஒரு நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீ அந்த பொண்ணை போய் பார்த்தாயான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, பார்க்கலையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ போய் பாரு. ஏன்? அன்சாரி பெண்களுடைய கண்ணிலே குறைபாடு இருக்கும், போய் பாரு என்றாங்க. நீங்க பார்த்து திருமணம் முடிங்க, அது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் அன்பு பாசம் நீடிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இன்னைக்கு தாய்மார்கள் சகோதரிகள் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவங்க பார்க்கிற, அவங்க தான் முடிவெடுக்கிற. முடிக்க போற ஆம்பளை மாப்பிளைக்கு என்ன, மகனுக்கு தெரியா, உம்மா சொல்றவங்கள முடிக்கணுமாம்.
அக்கா தங்கச்சி சொல்றவங்கள முடிக்கணுமாம். இந்த முதலாவது நைட்டுல போய் முகத்தை பார்க்கிற அவனுக்கு விருப்பம் இல்லை. அங்கிருந்தே முரண்பாட ஆரம்பிக்கிறது. இப்படி முரண்பாட்டுக்கு இஸ்லாம் திருமணம் முடித்து வைக்க சொல்லவில்லை. உடன்பட்டு வாழ்வதற்கும் நிம்மதி சந்தோஷத்துக்கும் வாழ வேண்டும். ஆம்பளைக்கு பொம்பளைய பார்த்தா சந்தோஷம் வரணும். அதுக்கு இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா? திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே போய் பாரு என்று சொன்னது இஸ்லாம். உன்னுடைய கண்ணுக்கு திருப்தியா, உன்னுடைய உள்ளத்துக்கு திருப்தியா, முடிக்கிற ஆண்மகன் பார்த்துத்தான் முடிக்க வேண்டும். இதிலே பெண்மணிகள், தாய்மார்கள், சகோதரிகளுக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. எனவே இந்த அளவுக்கு இஸ்லாம் ஏன் வரம்பு போடுகிறது? திருமண வாழ்க்கை என்பது முரண்படுவதற்கல்ல, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்தாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதரை நான் திருமணம் முடிச்சிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, கன்னி பெண்ணை முடித்தாயா, விதவை பெண்ணை முடித்தாயா? அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாப்பா எனக்கு இந்த சகோதரிகளை விட்டுட்டு மௌத்தா போயிட்டாரு, அந்த புள்ளகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு விதவை பெண்ணத்தான் முடிச்சேன்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்க கூடாதா? நீ அவளோடு விளையாடி சந்தோஷம் அடைய, அவள் உன்னோடு விளையாடி சந்தோஷம் அடைய ஒரு குமரி பெண்ணை முடித்திருக்க கூடாதாண்டு இளைஞனை பார்த்து கேட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்படியானால் உங்களுடைய மன திருப்தியோடு, உங்களுடைய கண் குளிர்ச்சியோடு நீங்கள் விரும்புகின்ற ஒரு பெண்ணை பார்த்துத்தான் என்ன செய்ய வேண்டும். அதுவும் முதல் திருமணம் என்றால் கன்னி பெண்ணை முடிப்பதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இதுவெல்லாம் எதற்கு தெரியுமா? திருமண வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்கு. எனவே தாய்மார்கள், சகோதரிகள் விளங்குங்க. உங்களோட ஆம்பளை புள்ளைக்கு, உங்களோட நான தம்பிமாருக்கு அதிகாரத்தின் மூலம் நீங்க விரும்பின பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்க ரெடி ஆவாதீங்க. அது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை இல்லாமலாக்கு இருக்குது. அது பல பேருடைய அனுபவத்திலே இருக்கும். வாப்பாமாருக்கு சொல்றேன், நானாமார்களுக்கு சொல்கிறேன், காக்காமார்களுக்கு சொல்கிறேன், அண்ணன்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களோட மகளுக்கு, உங்களோட தங்கச்சிக்கு நீங்க விரும்புற ஆளை கொண்டு போய் கட்டி வைக்க ரெடி ஆவாதீங்க. உங்களோட பெண்மணி விரும்புகின்ற ஆணை கட்டி வையுங்கள். ஏன்? இதனூடாகத்தான் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாமிய திருமணம் என்பது எங்களிடத்தில் உருவாக்க விரும்பக்கூடிய நல்ல ஒரு செய்தியை பாருங்க. இந்த நிம்மதி சந்தோஷத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹானி யார் தெரியுமா? அபூ தாலிப் அவங்களோட மகள். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு யாரு? சகோதரி முறை. அவங்களோட கணவர் மரணித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறாங்க உம்மு ஹானி அவங்கள்ட்ட, நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கலவாண்டு. அவங்க சொன்னாங்க, எனக்கு புள்ளகள் இருக்குது, அதை நான் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெண்களிலேயே, அரபு பெண்களிலேயே சிறந்தவர்கள், ஒட்டகங்களில் பயணம் செய்த பெண்மணிகளில் சிறந்தவர்கள் நல்ல குறைஷி குல பெண்களாவார். ஏன்? அவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாகவும் தன் கணவனின் செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்னாங்க. கணவன் மௌத்து. அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறாங்க, உங்களை நான் திருமணம் முடிச்சு கொள்ளவா? அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன? இந்த புள்ளைய நாம் வளர்க்கணும்டாங்க. பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டுகின்ற பெண்மணிகளை தேடி முடியுங்கள் என்கிற அளவுக்கு நல்ல பெண்மணிகளை ஏன் இஸ்லாம் முடிக்க சொல்கிறது? கணவன்மாருடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்மணின்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன் இதை சொல்லுது? கண்ட நின்ற மாதிரி மனைவி தேடுறல்ல, கண்ட நின்ற மாதிரி துணை தேடுறல்ல. மார்க்கம் இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், குடும்பத்துக்கு பிள்ளைகளோடு இரக்கம் காட்டுற குணம் இருக்கணும், கணவனுடைய சொத்தை பாதுகாக்கிற நல்ல தன்மைகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நிம்மதி சந்தோஷம் வரும். இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? இதெல்லாம் விளங்காததுனால பொருளாதாரமே எங்கட குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு காரணம். எங்கட புள்ள குட்டியே எங்கட குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு காரணம். ஏன்? தகுதியானவர்களை தேடுறதுல முறையாக பார்க்கறது இல்ல. அழகா கண்டோடனே எல்லாம் மறந்தாச்சு. அன்பார்ந்தவர்கள், எனவே அந்த திருமணம் முடிக்கின்ற ஆண்களும் பெண்களும்
உள்ளத்தளவில் விருப்பத்தோடும், கண்ணளவில் குளிர்ச்சியோடும், மார்க்கத்தளவில் உடன்பாட்டோடும் முடிக்க வேண்டும் என்று ஏன் இஸ்லாம் சொல்கிறது? அதனூடாகத்தான் ஒரு குடும்பம் கட்டமைப்பாக நிம்மதி சந்தோஷத்தோடு பயணிக்கும் என்பதற்காக இஸ்லாம் இப்படி ஒரு வழியை காட்டுகிறது. அதே போன்ற சகோதரர்களே, ஒழுக்கம், ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுவதற்கு திருமணத்தை போன்ற சிறந்த ஒன்று இல்லை சகோதரர்களே. அதனாலதான் எங்கட ஊர்ல, எங்கட நாட்டு மட்டங்கள்ல சில இளைஞர்கள் இருப்பாங்க, தாயிட பேச்ச கேட்க மாட்டாங்க, தந்தையிட பேச்ச கேட்க மாட்டாங்க, ஊருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அந்த நேரத்தில் மூத்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கேட்டிருப்பீங்களோ தெரியும் அந்த வார்த்தைய. மூத்தவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, எல்லாம் சரி வருண்டுவாங்க. சொல்லுவாங்களா? பரவலா சொல்லுவாங்க, திருமணத்தை முடிச்சு வைங்க, எல்லா பிரச்சனையும் முடியுண்டுவாங்க. ஏன் தெரியுமா? திருமணம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும், மனிதனை ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றும், கட்டுப்படாதவனை கட்டுப்படக்கூடியவனாக மாற்றும். அந்த அளவு ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கத்தை கட்டியாளக்கூடிய ஒன்றுதான் திருமணம் என்பது. இன்னைக்கு நீங்க கீழைத்தைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு போங்க, வீட்டுக்கு ஒரு மனைவி, ரோட்டுக்கு ஒரு மனைவி. மனைவி கிடையாது, பலது. ஆபீஸு கொண்டு, கம்பெனி கொண்டு, வாகனத்துள்ளு கொண்டு, பல ஜாதி. ஏன்? ஒழுக்கம் இல்லை. ஏன்? முறையா திருமணம் முடிக்கிற கலாச்சாரம் இல்லை. முறையா திருமணம் முடிக்கிற சில மதங்கள்ல கூட அந்த திருமணத்துக்குன்னு கட்டுப்பாடு இல்லை. அதனால வீட்டுக்கொண்டு, ரோட்டுக்கொண்டு, ஆபீஸுக்கு கொண்டு, வாகனத்துக்கு கொண்டு, பல ஜாதி. ஆனால் இஸ்லாமிய திருமணம் என்ன தெரியுமா செய்கிறது? இந்த முறையான மீசாக்கன் கலீதா, உறுதியான அந்த ஒப்பந்தத்தின் மூலமும், வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் கற்பை ஹலாலாக்கி கொள்கிறீர்கள் என்கிற ஆழமான ஒப்பந்தத்தின் மூலம் எங்கட மனநிலை எப்படி மாறுது தெரியுமா? திருமணம் முடிச்சு, அடே எனக்கு ஒரு குமரு புள்ளைக்க போல நான் எப்படி பாதையில போற புள்ளைய பார்க்கிறது? வருதா இல்லையா? எனக்குன்னு ஒரு அழகான மனைவி இருக்கும் பொழுது ஏன் நான் ரோட்ல போற இந்த அசிங்கங்களை பார்க்கணும்? வருதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, எங்கட 18 வயசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கட 20 வயசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாடசாலை விடக்கூடிய நேரத்தில் நாங்க ரோட்டுல ஏன் போற வார புள்ளையெல்லாம் பார்த்து திரிகிறது இருக்குதா இல்லையா? இன்றைக்கும் இருக்குதா இல்லையா? பிரைவேட் கிளாஸ் விடுற நேரம், பாடசாலை விடுற நேரம் இளைஞர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வராங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு சொன்ன ஆழமான தத்துவத்தை பாருங்கள். யா மஅஷர ஷபாப், இளைஞர் சமூகமே, ரசூலுல்லாஹ் அழைத்த வார்த்தையை பாருங்க. இளைஞர் சமூகமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களில் யாருக்கு திருமணம் முடிக்கின்ற சக்தி இருக்கிறதோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடிக்கட்டும்டாங்க. திருமண தேவை. திருமணம் முடிக்கிற பொருளாதார சக்தியையும் சொல்றாங்க, உடல் ரீதியான சக்தியையும் சொல்றாங்க. ஒரு ஆண்மகனுக்கு உடல் ரீதியான சக்தி எப்ப வருங்க? வயசுக்கு வந்தா ரோட்ல போற ஒரு பொம்புளை புள்ளைய பாருன்னு சொல்லுதுன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவை இருக்கு. ஒரு பொம்பளை புள்ள போகுது, அதை ஃபாலோ பண்ணி பின்னால போகணும், ஒரு லெட்டர் கொடுக்கணும், டெலிபோன் நம்பரை கேட்டெடுத்து களவுல பேசணும்னு உள்ளன்னு சொல்லுதுன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு திருமண தேவை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களை அழைத்து சொன்னார்கள், இளைஞர் சமூகமே, உங்களுக்கு திருமணம் முடிக்கின்ற சக்தி தேவை, ஆற்றல் இருந்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர், அது பார்வையை கட்டுப்படுத்துவதில் மிகச்சிறந்ததுண்டாங்க. வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களுடைய அஃபத்தை, கற்பை பாதுகாக்கும் உண்டாங்க. எது? திருமணம். பல பெண்களையும் பார்த்து திரிகிற கண்ணை கண்ட்ரோல் பண்ணணுமா? உங்களோட உள்ளத்துக்கு பட்ட, கண்ணுக்கு பட்ட, மார்க்க திருப்தியோட உள்ள சாலிஹான ஒரு பெண்ணை தேர்வுங்களுங்க. கண் பார்வை குறைத்தாலும், கண் பார்வத்தாலும் உங்களோட அஃபம், உங்களோட மறைவிடம் பாவத்துக்கு போகாது, விபச்சாரத்துக்கு போகாது, அசிங்கத்துக்கு போகாது. தனிமை அறையிலே இருந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற ஹராமான வேலைகளுக்கு போகாது, ஹலாலான ஒரு மனைவி இருந்தால். எனவே திருமணம் ஒழுக்கத்தை பாதுகாக்குமா இல்லையா? கற்பை பாதுகாக்குமா இல்லையா? கண்ணொழுக்கத்தை பேணுமா இல்லையா? அழகான ஒரு மனைவி
ஒவ்வொரு நாளும் கோல் ஒன்று எடுத்து ஒரு அரை மணித்தியால மனைவியோட கதைச்சா, நல்ல மனைவியா இருந்தா இன்னொரு பெண்ணுக்கிட்ட பேசணும்ன்ற ஆசை வராது. நாங்க இஸ்லாமிய திருமணத்தை விளங்காததுனாலதான் இன்னொரு அந்நிய பெண்ணோட பேசுறதுல இன்பம் காண்றோம். சில நேரம் ஒரு ஆண் மகனுக்கு ஒன்று போதாம இருக்குங்க, ஒரு ஆண் மகனுக்கு ஒன்று போதாம இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? உங்களுக்கு திருமண தேவை இருந்தால் நீங்க திருமணம் முடிங்க. உங்களுக்கு ஒன்று போதாதா? ஒன்று முடிச்சும் ஆசை கட்டுப்படல, இன்னும் பலதை தேடுதுண்டா, முறையா ரெண்டாவதுக்கு போன்று சொல்லும் இஸ்லாம். அது போகலண்டா முதலாவது மனைவிக்கு பிரச்சனை தான். இன்னைக்கு நிறைய பெண்மணிகள் முரண்படுறாங்க. என்ன, வீட்டுக்கு கணவன் வந்து உட்கார்ந்தா என்னோட மட்டும்தான் கொஞ்சி பேசுறது இல்ல, வார அந்நிய பெண்களோட கோலை எல்லாம் கொஞ்சி பேசுறாரு. பிரச்சனையா இல்லையா இது? ஏங்க இந்த பிரச்சனை வருது? தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண் மக்களுக்கு இஸ்லாம் கொடுத்த ஒரு உரிமைதான் அவர்கள் இரண்டாவது திருமணம் முடிக்கலாம், மூன்றாவது முடிக்கலாம், நாலாவது. இஸ்லாம் சும்மா கொடுக்கல. பெண்கள் வீட்டோடு இருப்பவர்கள், இன்றைக்கு நாங்க ரோட்டுக்கு போக ரெடியாக, அது நாங்க தேடி போட்டுக்கிட்டது. பெண்கள் ஒழுக்கத்தோடு வீட்டுக்குள் இருக்க வேண்டியவர்கள். ஒரு ஆண் மகன் காலையில வேலைக்கு போனா இரவோடு இரவா வீட்டுக்கு வருவான். ரோட்ல போற நேரம் 10 பெண்களை பார்ப்பான், அரைக்குறை ஆடையோடு 10 பெண்களை பார்ப்பான். இவன் ஆசை வரும், ஆசை தூண்டும். வீட்டுக்கு மனைவிக்கு வந்தா ஒன்றுல ஆசையை நிறைவேற்றாட்டி அவன் ரெண்டாவதை தேடுவான். ஒன்றுட பேச்சு போதாண்டா ரெண்டாவதை தேடுவான். திருமண தேவை இருக்குதா? ஆண் மகனுக்கு இஸ்லாம் சொன்னது, நீ ஹலாலான முறையில ரெண்டாவதுக்கு போ, ஹராமான முறையில ரெண்டாவது நாடாடை. இந்த 4 திருமணம் முடித்தல் என்ற இந்த உரிமை ஆண்களுக்கு கொடுக்கப்படாததனாலதான் நிறைய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை வந்திருக்கு. வீட்டுக்கு மனைவிக்கு வந்தா மனைவி ஒன்றுல திருப்தி காணலாம், அவனுக்கு அவன் உள்ளம் அதை சுமக்குது இல்ல. இஸ்லாம் சொல்லுது, உனக்கு ஒன்று போதாதா? உனக்கு 2 வச்சு நீதி நியாயமா பார்க்க முடியுமா? நீ ரெண்டாவதை நோக்கி போன்று சொல்லும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தமிழ் உலகத்திலே இதற்கான ஒரு முடிவு வரும் வரையில் ஆண் சமூகத்தை கட்டுப்படுத்த முடியாது. திருட்டுத்தனமாக தொடர்பு வைக்கின்ற அநியாயத்தை நிறுத்த முடியாது. எனவே இஸ்லாமிய சமூகத்திலே திருமண தேவை என்பது ஒழுக்கத்தை கட்டி காப்பதற்கு. இதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்கள். அதனாலதான் தூதர்களை அனுப்புகின்ற அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லி, நபியே, உங்களுக்கு முன்னால நாங்க பல நபிமார்களை அனுப்பினோம். எதுக்கு அனுப்பினான் அல்லாஹ்? தூதுத்துவத்தை எடுத்து வைக்கிறதுக்கு. அதை சொல்லும் பொழுது வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அந்த நபிமார்களுக்கு நாங்கள் அவர்களுக்கென்று மனைவிமார்களையும் சந்ததிகளையும் கொடுத்தோம் அல்லாஹ். ஏன்? ஒரு நபியா இருந்தாலும் இறை தூதராக இருந்தாலும் மனைவி என்ற துணை இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, சிக்கல் வரலாம். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நபியே, உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் நாங்கள் மனைவிமார்களை ஏற்படுத்தி வைத்தோம். இதுல நீங்க ஒரு தத்துவத்தை பார்க்கலாங்க. உங்களுக்கு திருமணத்தை பத்தி 2 குர்ஆன் வசனம் பிரதானமா ஓதி காட்டினேன். இந்த 2லயும் உங்களுக்கு பல மனைவிமார்கள் தான் அல்லாஹ் சொல்றான். வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களுக்கு உங்களிலிருந்து பல ஜோடிகள். இங்கெல்லாம் என்ன சொல்றான்? 13வது அத்தியாயம் 38, வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன், அவர்களுக்கு நாங்கள் பல மனைவிமார்களை என்ன செய்தோம். எனவே ஒழுக்கமுள்ள கட்டுக்கோப்புள்ள ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்க விரும்புகிற இஸ்லாம் ஆண்மகனுக்கு சொன்னது, ஆண்மகனே, இளைஞனே, உனக்கு திருமண தேவை இருந்தால் திருமணம் முடி. ஒன்று முடிச்சு போதாதா? ரெண்டாவது முடிச்சு நீதமாக பார்க்கலுமா? 2 முடின்னு இஸ்லாம் சொல்லும். 2ம் போதாதா? 3 முடிச்சு நீதமா வைக்கலுமா? 3 முடின்னு சொல்லும். 3 முடிச்சு போதாதா? நீதமா வைக்கலாதா? 4 முடின்னு சொல்லும். எனவே இதற்கு பின்னால் ஆழமான தத்துவம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மாரை உங்களுடைய சொத்து என்று நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா? உங்களோடு மாத்திரம் ஒழுக்கத்தையும் கற்பையும்
அன்பையும் பேணிக் கொள்ளுகின்ற கணவன்மார்களாக உங்களுடைய கணவன்மாரை மாற்ற வேண்டுமா? அவர்களுடைய தேவையை புரிந்து கொண்டு ஒன்றை விட இன்னொன்றை தேர்வு செய்கின்ற உரிமையை கொடுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். உங்களுடைய கணவன்மார் ஒழுக்கமுள்ள கணவன்மார்களாக மாறுவதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே சுருக்கம், ஒன்றோடு போதும்னு விளங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றோடு போதும்னு விளங்கினால், ஒன்றோடு போதும் எப்படிங்க விளங்கிக்கிறது? மனைவியிட கோல் வரும் பொழுது தொல்ல, இன்னொரு லேடியிட கோல் வர ஹலோ, அர்த்தம் உங்களுக்கு இன்னொன்றுல தேவை இருக்குது. இதை விளங்கிக்கங்க, இதை விளங்கிக்கங்க. இதை விளங்காத வரையில் ஒழுக்கம் உள்ள சமூகத்தை உருவாக்க இயலாது. இல்லாட்டி நாங்க எங்களுக்கு கொண்டு போதும்னு சொல்லிக்கிறது, ஆனா ரோட்ல போற வாரதெல்லாம் என்ன செய்யறது? பார்த்து திரிகிறதுண்டா அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒன்று போதல்ல. எனவே உங்களுக்கு திருமண தேவை இருந்தால் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒழுக்கத்துக்கான வழியை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து பாருங்க. இஸ்லாம் இப்படி அழகா ஒழுக்கம் காட்டுது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பாதையில போற நேரம் ஒரு பெண்மணியை கண்டுட்டாங்க. பெண்மணியை கண்டவங்க உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? போன பயணத்தை நிறுத்திட்டு ரிட்டன் நேரா மனைவியோட வீட்டுக்கு வந்தாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க? ஒரு மிருகத்திரத்தோட காட்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஸைனப் என்ற மனைவியை அழைத்து தன்னுடைய ஆசையை பூர்த்தியாக்கி விட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்து போய் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை கண்டு அவளுடைய அழகு உள்ளத்துக்கு வந்து விட்டால் நேரடியா மனைவி கிட்ட போய் ஆசையை முடிச்சிட்டு வந்துருங்கட்டாங்க. ஒழுக்கம், ஒழுக்கம். திருமணம் இல்லை என்றால் என்னங்க நடக்கும்? திருமணம் இல்லைண்டா என்ன நடக்கும்? முறை தவறி தேட ஆரம்பிப்பான். மனைவி என்ற ஒரு துணை இருந்தால் ஆசை வரும் பொழுது போய் ஹலாலா முடிச்சிட்டு வந்துருவான். அதனால தாங்க இஸ்லாம் சொல்லிச்சுது, கணவன் வீட்டுல இருந்தால் ஒரு மனைவி கணவனுடைய அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்பு பிடிக்க கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஏன்? கணவன் கடைக்கு போவான், கணவன் வேலை வெட்டிக்கு போவான், திடீர்னு ஒரு பெண்ணை கண்ட ஆசை வந்துடும், இங்க வீட்டுக்கு வந்து நான் நோன்பா இருக்கிறேன்டா என்ன செய்யலாது? இப்ப எங்க போவான்? ஆசை எப்படி முடிச்சுக்கல்வான்? ஹராமான வழியில போறதுக்கு அது காரணமா இருக்கும். நீங்க ஹலாலான வழியில போறதுக்கு இஸ்லாம் சொன்னது, கணவன் வீட்டிலே இருந்தால் அனுமதியின்றி நோன்பு பிடிக்க கூடாது. எதுக்கு தெரியுமா? கட்டுக்கோப்புள்ள ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் வைத்தது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண்மணி முன்னோக்கி வந்தால் ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான், பின்னோக்கி சென்றாலும் ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான்டாங்க. எனவே ஒரு பெண்மணியை கண்டா ஒரு ஆணுக்கு பார்க்கிறதல்ல, கண்டாலே என்ன செஞ்சிரும்? ஆசை வந்துரும்டா. வெளிநாட்டில் இருக்கிற நமக்கு என்னங்க தீர்வு? மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிற நமக்கு என்னங்க தீர்வு? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்ட்ட பொருளாதாரத்தை கேளுங்க. யா அல்லாஹ், தன்னிறைவான அள்ளி கொற்ற பொருளாதாரம் இல்ல, தன்னிறைவான பொருளாதாரம் கேட்டு பழகுங்க. தன்னிறைவான பொருளாதாரத்தை தந்து விடு ரப்பே, என்னுடைய மனைவியோடு நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த தன்னிறைவு கிடைச்சா என்ன? இல்லைண்டா என்னங்க பண்றது? உடனே எங்கட இளைஞர் சமூகம் யூடியூபுக்கு போறது, அங்க கண்ட ஆசையை இங்க ஆபாசத்தை பார்த்து முடிச்சுக்கிறது. நடக்குதா இல்லையா? ஹராத்தை செய்யறோமா இல்லையா? அசிங்கத்தை செய்யறோமா இல்லையா? வேண்டாம் சகோதரர்களே. உடனே மனைவிக்கு கோல் ஒன்று போட்டு ஒரு 5 நிமிஷம் அவன் வாட்ஸ்அப்புக்கு எடுத்து சந்தோஷமா 5-10 நிமிஷம் நேரடியா பார்த்து பேசி ஆசையை முடிச்சுக்கங்க. ஹலாலான முறையில் சந்தோஷப்பட்டுக்கங்க. இந்த சந்தோஷமான ஒழுக்க கட்டமைப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துகிறது. எனவே இதனுடைய பாரதூரத்தை, இதனுடைய திருமணம் இல்லாமல் சீரழிந்து போகிற சமூகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? மேற்கத்திய சமூகத்தையும் கீழைத்தைய சமூகத்தையும் மார்க்கம் இல்லாமல் தத்தளிக்கின்ற சமூகத்தையும் பார்த்தால் அங்க ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கத்துக்கு இடம் இல்லை. பல்கலைக்கழகங்கள்ல போய் படிக்க முடியல, ஏன்? அங்க ஒழுக்கம் இல்லை. கடலோரங்களுக்கு போய் நிம்மதியாக கண்டுகளிக்க முடியவில்லை, ஏன்? ஒழுக்கம் உள்ள சமூகம் இல்லை. ஒரு பூந்தோட்டத்துக்கு போய் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருக்க முடியவில்லை, ஏன்? ஒழுக்கம் இல்லாத சமூகம். ஏன்? முறையா திருமணம் முடிச்சவன் ரோட்ல வந்து உட்கார தேவையில்லைங்க, அழகா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தாச்சு.
இது முறையா திருமணம் முடிக்காதவன் தான் பஸ்ஸுள்ளுக்கும் ரோட்டிலையும் கடலோரத்திலையும் எங்கேயாவது ஆசையை முடிச்சுக்கல பார்க்கிறது. எனவே முறையான திருமணம் ஒழுக்கம் உள்ள சமூகத்தை உருவாக்கும். முறையற்ற தொடர்பு சமூகத்திலே விபச்சாரத்தை பெருகச் செய்யும், ஓரினை சேர்க்கையை பெருகச் செய்யும், திருட்டுத்தனமாக தொடர்பு வைக்கின்ற காதல் தொடர்பை அதிகரிக்க செய்யும். காதல்ன்றதுங்க நல்லா விளங்கிக்கங்க, இஸ்லாம் வரவேற்றிருக்கு. ஹலாலான முறையில் என்ன பண்ணலாம்? தாயை நேசிக்கிறது சுத்தத்தம் உள்ள சொன்னா காதல் தான். ஆனா இந்த காதலுக்கு ஒரு மோசமான அர்த்தம் கொடுத்துட்டாங்க. அதனால நான் சொல்ற இந்த அர்த்தத்தை நீங்க அப்படியே விளங்கிக்கங்க. இஸ்லாமிய முறைப்படி திருமணம் முடிக்கவில்லை என்றால் காதல் தொடர்பு அதிகரிக்கும். காதல் ஒழுக்கம் உள்ளதா ஒழுக்கம் இல்லாததா? ஒழுக்கமுள்ள, நாகரீகமுள்ள, மனித நேயமுள்ள எந்த மதத்தில் இருக்கட்டும், எந்த மதத்தில் இருந்தாலும் ஒழுக்கம், நேர்மை, நியாயம், மனிதத்தன்மை இருந்தால் அவன் கள்ள தொடர்பு வைக்கிறத விரும்ப மாட்டான். இந்து சமூகத்தில் களவுல திருமணம் முடிச்சுக்கிட்டா ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த கதெல்லாம் என்ன செஞ்சிட்டு வீணா போய். ஆனா இஸ்லாமிய சமூகம் இன்று வரைக்கும் உறுதியான ஒப்பந்தம் அந்த திருமணத்தில் ஆழமாக இருப்பதனால இன்று வரைக்கும் ஒருத்தன் காதலிக்கிறண்டா பயப்படுறான், களவுல ஓடி போறண்டா பயப்படுறான். எனவே இஸ்லாம் திருமணத்தை வைத்திருப்பது விபச்சாரம் என்ற அநியாயத்திலிருந்து பாதுகாப்பதற்கும், ஓரினை சேர்க்கை என்ற கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்கும், காதல் தொடர்பு என்ற கள்ள தொடர்பிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இஸ்லாம் வைத்திருப்பதுதான் இஸ்லாமிய திருமணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இளைஞர்களே, யுவதிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு திருமண வயசு வந்து திருமண தேவை இருந்தால் என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு ஆண் மகனுக்கு பாடசாலையில படிக்கிற நேரம் ஒரு புள்ளையில விருப்பம் வந்துட்டு, களவுல தொடர்பு வச்சுக்கிறது, களவுல பயணம் போறது, களவுல பேசிக்கிட்டு, எல்லாம் ஹராம், எல்லாம் ஹராம். அந்த நிலையில நீங்க மௌத்தா போயிட்டீங்க. நீங்க களவுல ஒரு பெண்ணை பழகி வாகனத்துல கூட்டிக்கிட்டு போறீங்க, எக்ஸிடென்ட் ஆகி மௌத்தா போனா கடைசி முடிவு என்ன? ஹராத்துல போயிரும். என்ன பண்ணணும்? நேரா போங்க வலிக்கிட்ட. இப்படித்தான் உங்களோட மகளை கண்டே என் மனசுக்கு பட்டு இருக்குது, முடிச்சுட்டாங்கன்னு கேட்டு பாருங்க. அல்லாட்ட துவா கேட்டு பாருங்க. இல்ல உங்களுக்கு முடிச்சு தர மாட்டேன்னுடா அல்லாஹ் எங்களுக்கான ஜோடியை கொண்டு வருவான்னு அல்லாஹ்ல கலா கதிர்ல நம்பிக்கை வச்சு கொண்டு விட்டுட்டு போயிருங்க. இதான் ஆரோக்கியம். அதை விட்டுட்டு திருட்டுத்தனமாக தூக்கி கொண்டு சென்று வலியுடைய அனுமதி இல்லாமல் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டால் அது விபச்சாரம், அது பாவம். திருட்டுத்தனமாக கோடியிலே, டெலிபோன் கோடியிலே பேசினால், தனிமையிலே இருந்தால் ஹராம். எனவே இந்த ஹராமான, அசிங்கமான, பாவமான கலாச்சாரங்களிலிருந்து மனிதனை சுத்தப்படுத்த விரும்பிய இஸ்லாம் முறையாக திருமணம் முடித்துக் கொள்ளுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணுங்க. என்னண்டா, இன்றைக்கு உலகத்துல இஸ்லாத்துக்கு எதிரான பெரிய ஒரு விமர்சனம் என்னங்க? சிறுவயது திருமணம் இருக்குதா? சிறுவயது திருமணம் இது என்னமோ இந்த குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வது போன்று உலகம் பேசுகிறது. ஆனா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பெண்மணி முதல் தடவை மாதவிடாயை கண்டுவிட்டால் அவள் குழந்தை பருவத்திலிருந்து பெண் என்ற இடத்துக்கு வந்து விட்டாள். அதனாலதான் கட்டிலமை பருவம், டீனேஜை பயன்படுத்துறது எதுக்கு? யுவதிகளை வழிகெடுக்கிறதுக்கு. ஏன்? குமரி ஆவிட்டாலுண்டா பக்கத்தில் இருக்கிற ஆணை பார்க்கத்தான் சொல்லும். அந்த வயசு அப்படித்தான். நீங்க உங்களோட வீடுகள்ல பாப்பீங்க, 8 வயசு 10 வயசு ட்ரெஸ்ஸ கொஞ்சம் அயம் பண்ணி போடுண்டா போட மாட்டா. நீயா கொஞ்சம் சப்பாத்து ஷூவை கொஞ்சம் பொலிஷ் பண்ணி போடுண்டா போட மாட்டாள். டீனேஜ் வந்தா 13 வயசாவினா அவளா உடுப்ப கழுகிறாள், அவளா ட்ரெஸ் என்ன அயம் பண்றாள், அவளா அவளை அழகுபடுத்திக்கிட்டு ரோட்டுக்கு இறங்க பாரு. ஏன் இது? அவள் இப்ப சின்ன புள்ள இல்ல. அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? நான் ரோட்ல போகக்குள்ள அடுத்தவன் என்னைய பார்க்கணும். இதத்தான் இஸ்லாம் சொல்லுவது திருமண வயசு.
இந்த தேவை வந்தா நீ முறையா திருமணத்தை முடிச்சு வைனது கடமை கிடையாது. 12 வயசுல 11 வயசுல திருமணம் முடிச்சவன் முஸ்லிம் இஸ்லாம் சொல்லல. உன்னுடைய மகள் வயதுக்கு வந்து அடுத்த ஆண்களுக்கு பின்னால் சுத்தி ஒழுக்கக்கேட்டை விலைக்கு வாங்குவாள் என்கிற நிலை வரும் என்றால் பொருத்தமான ஒரு ஆண்மகனை பார்த்து சிறு வயதாக இருந்தால் முடித்துக் கொடு சொல்லுது. மாதவிடாய் வருதுண்டா என்னங்க அர்த்தம்? கற்பப்பை குழந்தையை சுமக்கின்ற இடத்துக்கு வந்து விட்டது என்பது அர்த்தம். இதை புரிந்து கொள்ளாத உலகம் அல்ல, இதை புரிந்து கொண்ட உலகம் இஸ்லாத்தை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க? சிறுவயது திருமணமாம், இது இஸ்லாம் சிறுவர்களுக்கு செய்கிற கொடுமை என்று பேசுறாங்க. அன்பாண்டவர்களே, ஒரு ஆண் மகன் 10 வயதுங்க. உங்களோட மகனுக்கு நீங்க சொல்லுங்க, அடே தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு வாரிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவாப்பாண்டா, முடியாது நீ செஞ்சு விடுன்றான். அடே ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அயம் பண்ணி அழகா போட்டு, இல்ல நீ அயம் பண்ணி தாண்டான். ஷூவை கொஞ்சம் கழுகி பொலிஷ் பண்ணிக்கிட்டு போ, நீ செஞ்சு தாண்டான் உமா கிட்டையும் வாப்பா கிட்டையும். 13 வயசாவினா அவன் சேட்டை கொடுத்துட்டு கண்ணாடி முனுக்கு போய் அரவர நிக்கிறான். என்னடா நேத்து வரைக்கும் இப்படி இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு மாறினா, அவர் வயசுக்கு வந்திருக்கிறாரு, இளைஞனாவிக்காரு. இப்ப அவருக்கு என்ன தெரியுமா? உம்மா உடுப்பு தரும் வரைக்கும் இருக்கேலா, வாப்பா செருப்பு கழுகும் ஷூ கழுகும் வரைக்கும் இருக்கேலா. அவர் அழகா உடுத்துக்கொண்டு போகணும். ஏன் தெரியுமா? பக்கத்து புட்டுவத்துல பக்கத்து என்ன சேயார்ல அமர்ந்திருக்கிற குமரி பெண்மணி என்னைய திரும்பி பார்க்கணும். இந்த வயசு தூண்டி விடுது பாருங்க. இதத்தான் இஸ்லாம் சொல்லும் திருமணம் முடிக்கிற வயசு. முடிச்சு கொடுக்கிறது கடமை கிடையாது. ஆனால் 13 வயதுக்கு வந்த உங்களுடைய பெண் பிள்ளை கண்ட நின்ற ஆண்களோடெல்லாம் பேசுகிறான் வந்தா அவளுக்கு திருமண தேவை இருக்கு, முடிச்சு வை இஸ்லாம் சொல்லும். 14 வயதாவிய உங்களுடைய ஆண் மகன் காண்ற போற வார பெண்மணிகளோடெல்லாம் பேச ரெடி ஆகுறான்டா, திருமண தேவை வந்திருக்குன்ற அர்த்தம். இதை விளங்கி அட்வைஸ் பண்ணுங்க, புத்திமதி சொல்லுங்க. சரி வரலையா முடிச்சு வைங்கன்னு இஸ்லாம் சொல்லும். அவன் ஹராத்தை செய்ய போகக்கூடாது, அசிங்கத்தை செய்ய போகக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிடத்திலே ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒருவன் திருமணம் பேசி வந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள், இல்லை என்றால் இந்த பூமியிலே பெரும் பெரும் குழப்பங்களை காணுவீர்கள். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் விமர்சனம் செய்யறாங்க, பல அறிஞர்கள் ஹசனுடைய தரத்துல வச்சு பேசி இருக்கிறாங்க. என்ன சொல்லுது? ஒழுக்கமுள்ள மார்க்க பெற்றுள்ள ஒரு ஆண் உங்கள்கிட்ட வந்து பெண் கேட்கிறார், உங்களோட மகளை முடிச்சு தாரீங்களான்னு கேட்டா மார்க்கமும் மீக்கி ஒழுக்கமும் மீக்கி முடிச்சு கொடுங்க ரசூலுல்லாஹ். இல்லை என்றால் இந்த பூமியில குழப்பம் அதிகரிக்கும் ரசூலுல்லாஹ். என்ன குழப்பம்? டெலிபோன் நம்பரை களவுல எடுக்கிறது, கடிதத்தை களவுல எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறது, உமா அப்பாக்கு தெரியாம பஸ்ல போறது, எல்லாம் நடக்குது தானே. ஒரு ரூமை புக் பண்ணி ஒருத்தருக்கும் தெரியாம போய் இருக்கிறது. திடீர்னு என்ன 3 மாசம் போய் வௌத்து வழி இந்த கூட தான் போய் செக் பண்ணி பார்த்தா கல்யாணம் முடிக்காம வௌத்துக்கு என்ன வந்தீங்க, நடக்குது தானே சமூகத்துல. எனவே அன்பாண்டவர்களே, இந்த ஒழுக்க சீர்கேடுகளை எல்லாம் இல்லாமலாக்கி ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் வைத்தது திருமணமா? வெறுமனே திருமணம் அல்ல. என்ன திருமணம்? இஸ்லாமிய திருமணம். இஸ்லாமிய திருமணம்ன்றது என்ன? மீசாக்கன் கலீதா, உறுதியான உடன்படிக்கை. அந்த உறுதியான உடன்படிக்கைன்றது என்ன? அகல்துமுஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டு எடுத்த பொறுப்பு. வஸ்ஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு கற்பை ஹலாலாக்கி கொண்ட திருமணம். இந்த திருமணத்துக்கு போனா நானும் நீங்களும் ஒழுக்க சீரர்களாக மாறுவோம் என்பதுதான் திருமணத்தின் மூலம் இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற, இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இந்த உலகம் சரியாக இயங்க வேண்டுமா, இந்த உலகம் முறையாக பயணிக்க வேண்டுமா, திருமண கட்டுக்கோப்பு, குடும்ப வாழ்க்கை கட்டுக்கோப்பு இருந்தால் இந்த உலகம் சீராக பயணிக்கும். இல்லை என்றால் இந்த உலகம் சீர்குலைந்து போகும். இன்னைக்கு இந்த உலகமே இயங்குது யாருக்காக? சும்மா சொல்லுங்க பார்ப்போம். உலகம் இயங்குதுண்டா, ஒரு கம்பெனியை நீங்க திறக்குறீங்க, இந்த கம்பெனி நல்லா போகணும், நல்ல வருமானம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எதுக்கு? வெறுமனே அக்கௌண்ட்ல சல்லி சேர்க்கிறதுக்கா? வெறுமனே வாகனம் வாங்குறதுக்கா?
எதுக்குங்க? மனைவி சந்தோஷமா இருக்கணும், புள்ள குட்டி சந்தோஷமா இருக்கணும், என் உம்மா வாப்பா சந்தோஷமா இருக்கணும். அல்லாஹு அக்பர். விரும்பியோ விரும்பாமலோ இந்த குடும்ப பிணைப்பு தான் என்னையும் உங்களையும் பொருளாதாரத்தை தேட வைத்தது. அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்குத்தான் இந்த உலகத்தில் பலவிதமான கண்டுபிடிப்புகள். எனவே இந்த உலகம் இயங்குகிறது என்றால் ஒரு மனிதன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று பயணிக்க முடிவெடுத்ததுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்னொரு கேள்வி வருமே, அப்ப இந்த உலகத்தில் அணுகுண்டு அந்த மனுஷனை அழிச்சு நாசமாக்குற என்னென்னமோ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறானே, இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னு பாருங்க. நாத்திகம் உலகத்தை ஆள வந்த பிறகுதான் மனிதன் அழிக்கின்ற ஆயுதங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். மனிதன் அழிக்க ஆரம்பிக்கின்ற மருத்துவத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். பிள்ளை திருமணம் முடித்து பிள்ளை பெற்றெடுக்க வேண்டிய சமூகத்தை குடும்ப கட்டுப்பாடு என்ற போர்வையில் பிள்ளை சிந்தனையை விட்டும் தூரமாக்குகின்ற அநாகரீகத்தை உருவாக்கினான். எதன் பிறகு அவன் தான் சொல்லிட்டானே, மனிதன் குரங்குல இருந்து வந்தான் என்று. இனி என்னத்துக்கு கல்யாணம்? நாத்திகம் எங்க கொண்டு போய் விடுதுன்னு பாருங்க. நாத்திகம் உலகத்தை ஆள்றதுக்கு முன்னால மதங்கள், எந்த மதத்தில் இருந்தாலும் உலகம் நல்லா போனிச்சு. மதங்கள் உலகத்தை நிர்வகிப்பதை விட்டு நாத்திகம் உலகத்தை நிர்வகிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உலகத்தை முன்னேற்றுறோம்ன்ற போர்வையில பின்னடைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது தனிய பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இஸ்லாம் என்ன சொல்லுது? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவங்களா இல்லையா? ஏன் ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு காரணம் படிச்சதுல தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முழு மனிதனாக மண்ணில இருந்து அல்லாஹ் கையால படைச்சான். முழு மனிதன் யாரு? ஆதம் என்ற ஆண் தான். அந்த ஆதமிலிருந்து விலா பகுதியிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து படைக்கப்பட்டவங்க தான் பெண்கள். எனவே அவங்கள்ட்ட பலவீனம் இருக்கும். பலவீனம் இருக்கா இல்லையா? இது இல்லைன்ற பெண்களை வச்சுதான் நிறுவனம். ஏன் இன்றைக்கு உலகம் இந்த பெண்களை காட்சி பொருளாக வைத்துக் கொண்டு பெண்களை வைத்து ஆண்களை ஏமாற்றுகிறார்கள் என்றால், பெண்களை வைத்து ஆண்களுடைய சொத்தை சுரண்டுகிறார்கள் என்றால், அந்த பெண்ணுடைய பலவீனத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். எப்பொழுது ஒரு பெண்மணி ஆணுடைய கட்டுப்பாடில் இருந்து நான் ஒரு ஆணுக்கு கீழே இருக்க மாட்டேன், நான் தனியே போவேன் எப்ப முடிவெடுக்கிறாளோ, அப்பொழுது அவளுடைய பெருமதி வாய்ந்த கற்பு என்ற சொத்து திருடப்படும். அந்த கற்பை அழகுபடுத்தி வைத்திருக்கின்ற அவளுடைய உடம்பு திருடப்படும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லிச்சுது, பெண்ணே நீ தனிய போகாதே, எப்பொழுதும் ஒரு ஆண் துணையோட போன்று சொல்லிச்சுது. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். எதனால? பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறான். இது நியதியா இல்லையா? நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பேசுற நான் ஒரு ஆள் தானே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, 150 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது என்னப்பா இது? இவர் ஒரு அவர் பேசுவாராம், நாங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கணுமா? எங்களோட உரிமையை பறிக்கிறாருன்னு பேசுவீங்களா? இல்ல. உங்களை விட அல்லாஹ் எனக்கு ஏதோ 2 விஷயத்தை சொல்லி தந்து ஒரு கண்ணியத்தை தந்துட்டான், உங்களுக்கு இன்னொரு கண்ணியத்தை தந்திருக்கிறான். அதனால உங்களை விட கொஞ்சம் எங்களை மேல வச்சதனால பெருமை அடிக்கிறதுக்கல்ல, எங்கள்கிட்ட உள்ளதை உங்களுக்கு தரணுன்றதுக்கு. டாக்டர்கிட்ட போறீங்க, மருந்து எழுதுறாரு. காலையில சாப்பாட்டுக்கு முன்னால 2 டேப்லெட் எடுங்க, இரவு சாப்பாட்டுக்கு போற 1 டேப்லெட் எடுங்க. இது என்னடா இது? ஏன் உரிமையில கையடிக்கிறாரு? இல்ல, நான் சாப்பாட்டுக்கு முன்னுக்கு வெள்ளனை கொண்டு குடிப்பேன், ராவைக்கு 3 குடிப்பேன்டா. பைத்தியக்காரன். ஏன்? பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறார். முதலாளி சொல்றாரு, இந்த பாரு 7 மணிக்கு 5 மணிக்கு போகணும். இது என்னடா இது? ஏண்ட உரிமையில கையடிக்கிறது? இல்ல, நான் 10 மணிக்கு ராவ் 10 மணிக்கு போவேன். ஜொப்பு கிடைக்குமா? இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தை முறையாக இயங்குவதற்கு சிலரை விட சிலரை உயர்த்தியும்
பணிச்சும் வச்சிருக்கிறான்டா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கேவலப்படுத்துவதற்கல்ல. என்னைய இந்த இடத்துல வச்சு பேச வச்ச ரப்பு உங்களை வச்சு கேட்க வச்சான் பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு முறையா சொல்லித்தர கிடைக்குது. இது நன்றி கடன். உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான் பெருமை அடிப்பதற்கல்ல, உங்களோட பணத்தை வச்சு ஏழைய ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு. உங்களை டாக்டர் ஆக்கி வச்சிருக்கிறான் பெருமை அடிப்பதற்கல்ல, நோயாளிகளுக்கு சேவை செய்யறதுக்கு. இது மாதிரி ஆண் சமூகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எதற்காக? பெண்களை நிர்வகிப்பதற்கு. இந்த உலகத்துல யாராலங்க பிரச்சனை? யாரால பிரச்சனை? பெண்களால. ஏன்? ஆண்களுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம் எப்பொழுது பெண்கள் ஆண்களிடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு தான் உலகத்துல பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதனால 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்தகுன் நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், ஃபத்தகுத் துன்யா, உலகத்தையும் பயந்து கொள்ளுங்கள். என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு நான் மிகவும் பயப்படுவது பெண்களுடைய விடயத்தில் தான் என்றாங்க. ஏன்? பெண்கள் ஆண்களுக்கு கீழால தான் இருக்கணும். அதை விட்டு வெளியே வந்தா கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை, உடல் ரீதியிலும் பாதுகாப்பு இல்லை. இது தண்ணியை விளங்கப்படுத்தணும், விளங்கி கொள்றது. ஏன்னா இன்னைக்கு பெண்களை யோசிக்கிறாங்களே, எங்களோட உரிமையில கையடிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நாங்க சிலரை விட சிலர் என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? உயர்த்தி வச்சிருக்கிறோம். பெண்கள் பலவீனமானவங்களா இல்லையா? ஒரு ஆணை திருடிக்கிட்டு போறாங்க. என்ன திருடிக்கிட்டு போறாங்க? ஒரு ஆணை 10 பெண்கள் சேர்ந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சா என்னங்க பண்ணலாம்? உங்கள்கிட்ட இருந்து கூடினா, உங்களோட கையில நகை நட்டுக்கள் இருந்தா, காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு கழுத்தை வெட்டி கொண்டு போட்டு புகையிலும். இவ்வளவுதானே. ஆனால் ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருடி விட்டால் முதலாவது செய்யறது என்ன? நகை நட்டு எடுக்க முன்னுக்கு, காசு பணத்தை பறிக்க முன்னுக்கு அவளோட உடம்பிலே ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை தான் பறிக்க பார்ப்பான். அந்த சொத்து தான் பலவீனம். உடம்புல ஒரு சொத்து ஒன்று இருக்குதே, கற்பு என்ற சொத்து. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, பெண்ணே நீ சாதாரணமானவள் அல்ல, உன் உடம்பே பெருமதியானது, அதை பாதுகாக்கத்தான் ஆம்பளைய வச்சிருக்கிறேன். ஜனாதிபதி வாராரு, முன்னால் ஒரு காரு போகுது, பின்னால் ஒரு காரு வருது, 2 போலீஸ் வாகனம் பக்கத்தால போகுது. இது என்னடா என்ன உரிமையை பறிக்க வாரீங்க? இல்ல நான் தனியத்தான் போக வேண்டு போவாரா? இல்ல, ராணுவ வீரர்கள் படை சூழ போவதுதான் மன்னருக்கு பெருமை. அடே ஏண்ட மகள் போக கோல, முன்னால வாப்பா, வலது பக்கம் நானா, இடது பக்கம் தம்பி போனா, இது ராணிக்கு உள்ள அழகா, அடிமைக்குள்ள அழகா? அல்லாஹு அக்பர். இஸ்லாம் சும்மா சொல்லல, பெண்களே நீங்க ஆண்களுக்கு கீழே இருங்கண்டு. உங்களோட உடம்புல ஒரு பெருமதியான சொத்து இருக்குது, அதை திருடர்கள் பறிச்சிடக்கூடாது. எனவே ஆணுடைய பொறுப்புக்கு கீழே இருங்கன்னு இன்னும் நிறைய விளங்கப்படுத்தினாத. 2வது என்ன தெரியுமா? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த பெண்களுக்கு செலவழிக்கிறாங்க. ஏங்க உழைக்க வந்த ஒரு வாப்பா 60 வயசு முடியெல்லாம் பழுத்து முடிஞ்சு வெளிநாட்டுல வந்து உழைக்கிறாரு. ஏன்? 2 குமர் இருக்குது, ஹசரத்து முடிச்சு கொடுக்கணும். அல்லாஹு அக்பர். ஒரு நானா 30 வயசு நான் கல்யாணம் முடிக்கல. ஏப்பா நீ கல்யாணம் முடிக்கல? எனக்கு 2 தங்கச்சி இருக்குது, முடிச்சு கொடுக்கணும். யாருக்காக வாழ்றான் இந்த ஆண்? இஸ்லாமிய திருமணத்தினூடாக இந்த பெண்களுக்கும் இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்கும் ஒரு ஆண்மகன் ஆசைப்படுகிறான் என்றால், தனக்கென்று ஒரு மனைவி, தனக்கென்று ஒரு பிள்ளை, தனக்கென்று உம்மா அப்பா இருக்கிறதுனால தானே இவன் பொருளாதாரத்தை தேட வாரான். பொருளாதாரத்தை தேடினது வந்ததனால தானே இந்த உலகம் இந்த அளவு முன்னேறி இருக்குது. எனவே இஸ்லாமிய திருமணத்துக்கு பின்னால இந்த உலகத்தின் கட்டமைப்பு சீராக பயணிக்க வேண்டிய ஒரு அழகான வழிகாட்டல் இருக்குது. பாருங்க, திருமணத்துலங்க ஆண் தான் என்ன பண்ணணும்? வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹலா. ஆண்களே, நீங்க திருமணம் முடிக்கிற நேரம் உங்களோட பெண்மணிகளுக்குள்ள மகர மன திருப்தியோட கொடுங்க. ஒரு மகன் வந்திருக்கிறான், ஏங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இல்ல, நான் திருமணம் முடிக்கிற நேரம் நல்ல பொறுமதியான மகர் கொடுத்து முடிக்கணும், ஒரு 10 லட்சம் கொடுக்கணும். இப்ப இவன் 10 லட்சத்தை தேடுறதுக்கு இந்த உலகத்துல செய்யற முயற்சி இந்த உலகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போகுதா இல்லையா?
கொண்டு போகுதா இல்லையா? எனவே ஒரு ஆண் மகன் குடும்ப வாழ்க்கையோடு பின்னி பிணைவதனாலதான், ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பெண்ணை கரம் பிடிப்பதனாலதான், அதனால பிள்ளைகள் என்றொரு தனக்கென்றொரு சந்ததி வருவதனாலதான் பணத்தை தேடுவதற்கு உலகத்துக்கு செல்கிறான். அந்த பணத்தை தேடுவதற்கு பல திட்டமிடல்களை இடுகிறான். உலகம் தானாக என்ன செய்கிறது? முன்னேறி விடுகிறது. கல்யாணம் முடிக்கலண்டா என்னத்துக்கு அப்பா, யார்ட்டையாலும் ஒரு குடி சோத்தை வாங்கி தின்ட்டுங்கிற பாட்டில் போயிடுவோம், இப்படி ஆகிடுவோம். உலகம் தானா என்ன செய்யும்? கீழே விழுகிறதுக்கு காரணம், பொருளாதார தளம்பல் வருவதற்கு காரணமா இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய திருமணத்துக்கு பின்னால சும்மா சொல்லல, ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதார கடமையை பாருங்க. நான் சொன்னேன், தலாக்கு சொல்லப்பட்ட பெண்மணி இதான் முடியும் வரையில யார வீட்டுல இருக்கணும்? கணவன் வீட்டில். அஸ்கினூஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் வுஜுதிக்கும், உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அவர்களை வசிக்க வைக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். திருமணம் முடிச்சா வீடு கொடுக்கிறது யார கடமை? ஆண்களோட கடமை. ஆனா அது அப்படியே பெரட்டி யார கடமையில போட்டு வச்சுட்டோம்? பெண்களோட கடமையாக்கி பெண்கள்கிட்ட சீதன பிச்சை வாங்கிக்கிட்டு இருக்கிற இல்ல. ஆண்களே, நீங்கள் உங்களுடைய சகோதரிகளுக்கு தங்கச்சிக்கு வீடு கட்டுவதற்கு முன்னால் உங்களுக்கு வீடு கட்டுங்கள். இப்படி எல்லா ஆண்களும் தனக்கென்று ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சா பெண்மணிகள் சீதனம் இல்லாமல் முடித்துக் கொண்டு வரப்படுவார்கள். சிம்பிள் மாற்றம் கொண்டு வர்றது. ஆனா நாங்க மாத்த ரெடி இல்ல. இஸ்லாமிய திருமணத்துக்கு போக ரெடி இல்ல. இஸ்லாம் சொல்லுது, ஆண் மகனே நீ மகரு கொடு, நீ மகரு கொடு. நாங்க எடுக்க ரெடி ஆவினோம். இஸ்லாமிய திருமணம் கிடையாது. நீ உன்னுடைய வீட்டிலே வசிக்கவே இல்ல, நான் போய் பொஞ்சாதியில வீட்டில் இருப்பேன் இல்ல. இஸ்லாமிய திருமணத்தை செய்தால் ஒரு ஆண் மகன் பொருளாதாரத்தை தேட ரெடியாகுவான், வீடு கட்ட ரெடியாகுவான். தானா உலகத்துல பொருளாதாரம் வளரும். அவுலின் வலவு பிஷாத்தின். யாருக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற பணக்காரருக்கு தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆடை அறுத்து வலிமா போடுண்டாங்க. திருமணத்தில் சாப்பாடு போடுவது யார பொறுப்பு? ஆணுடைய பொறுப்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒட்டகத்தை எடுத்து, குதிரையை எடுத்து, ஒட்டகத்தை எடுத்து கொண்டு போய் இழந்த இலைகளை சேர்த்து கொண்டு வந்து மதீனாவிலே விற்பனை செய்ய வேண்டும். எதற்காக? லி அஸ்தஈன பிஹா அலா வலீமத்தி உர்சி, என்ற திருமண விருந்துக்காக பணம் சேர்ப்பதற்கு என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மகளுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பல, மருமகன் அலி வலிமா போட ரெடி ஆவினாங்க. அல்லாஹ்ட தூதர் 1க்கு 10 திருமணம் முடிச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்ட தூதர் எல்லா மனைவிமாருக்கும் வலிமா போட்டாங்க. அது தனியா படிக்க வேண்டிய பாடம். வலிமா போடுறானா நீங்க என்னங்க செய்யணும்? பணம் தேடணும், பொருளாதாரத்தை தேடணும். உலகம் வளருமா இல்லையா? உலகம் முன்னேறுமா இல்லையா? திருமணம் முடிச்சு பொஞ்சாதி புள்ளைக்கு பால் கொடுக்கிறா. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? தலாக்குல முடிஞ்சா, புள்ள கிடைச்சோனே தலாக்கு சொல்லிட்டீங்க. இஸ்லாம் சொல்லும், உன்னுடைய மனைவி, தலாக்கு சொல்லப்பட்ட மனைவி உன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்தால் அவளுக்கு நீ கூலி கொடுன்னு சொல்லும் இஸ்லாம். உன்னோட மனைவியாக வாழ்ந்தால் அவளுக்கு செலவு கொடுன்னு சொல்லும் இஸ்லாம். உங்களோட மனைவி தலாக்கு சொல்லிட்டீங்க, உங்களோட பிள்ளைய நான் வளர்க்க மாட்டேன்னு சொன்னா அந்த தாய் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்க என்ன தெரியுமா ஆம்புல செய்யணும்? ஒரு செவிலி தாயை கொண்டு வந்து பால் கொடுக்கணும், சம்பளம் கொடுத்து. இப்ப சல்லி தேவையா இல்லையா? பணம் தேடணுமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு இஸ்லாமிய திருமணத்தை முடிக்க தயாராகின்ற ஆண் மகன் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்றால், இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கு பொருளாதாரம் தான் காரணம் என்றால், குடும்ப வாழ்க்கை இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமா இருக்குமா இல்லையா? காரணமா இருக்கும். எனவே இந்த அடிப்படையில பார்த்தால் திருமணம் என்பது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதற்கெல்லாம் தாண்டி உலகத்துல நானும் நீங்களும் திருமணம் முடிப்பதினூடாக கிடைக்கின்ற உச்சகட்ட நலவு என்ன தெரியுமா? மறுமையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி. மறுமையில எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி. சும்மா யோசிச்சு பாருங்க, புள்ள குட்டிக்கு தின்ன கொடுக்கலண்டா என்ன அச்சம் வருது? உண்மையான முஃமினுக்கும் இஸ்லாமிய குடும்பம் வாழ்றவங்களுக்கும் இஸ்லாமிய திருமணம் முடிக்கிறவங்களுக்கும் தான் அட்வைஸ். ஒரு மாசம் பொஞ்சாதி புள்ள குட்டிக்கு சல்லி அனுப்பலண்டா, டே அல்லாஹ் கேள்வி கேட்பானே, வருதா இல்லையா அச்சம்?
அல்லாஹ் மறுமையில பிடிச்சு கொள்வானே, வருதா இல்லையா? மனைவிக்கு கை நீட்டி அடிக்கின்ற நேரம், மனைவியை கொடுமைப்படுத்துகின்ற நேரம், மனைவியை கேவலப்படுத்துகின்ற நேரம். அடே உலகத்துல நான் ஆம்பளை கட்ஸ காட்டலாம், மறுமையில போனா அல்லாஹ் பழிதிருப்பானே. இந்த மறுமை நலவை நோக்கி எங்கட குடும்ப வாழ்க்கை கொண்டு போகுதா இல்லையா? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகம் அன்பு காட்டும் தஸவ்வஜு அல் வலூத் அல் வதூத. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகம் பிள்ளை பெற்கக்கூடிய, அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய பெண்மணிகளை பார்த்து முடியுங்கள்டாங்க. அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அதிகம் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்மணிகளை முடியுங்கள். நாங்க அதுல நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இன்னைக்கு எங்கட பெண்மணிகளுக்கு என்ன தெரியுமா ஆசை? ஒன்று போதும், ரெண்டு போதும். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற பெண்மணிகளை திருமணம் முடியுங்கள், அதிகம் இரக்கம் காட்டுகின்ற பெண்மணிகளை முடியுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்னி முகாசிரும் பிகுமுல் உமம். என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? நீங்க அதிகம் புள்ளைய பெத்தெடுங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளையில் என்னுடைய சந்ததிகள் அதிகமானவர்கள் என்று நான் சந்தோஷப்படுவேன்னுட்டாங்க. அல்லாஹு அக்பர். மறுமை நாளையில மூசா நபி அவங்களோட சமூகத்தை கூட்டிக்கிட்டு வர நேரம், ஈசா நபி அவங்களோட சமுதாயத்தை கூட்டி கொண்டு சுவர்க்கம் போற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பார்த்து சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இந்த மக்கள் தொகையை பாருங்க, நான் தான் அதிகமானவர்களை சுவர்க்கம் கூட்டி கொண்டு போறேன்னு சந்தோஷப்படுவாங்க. நான் 10 புள்ளைய பெத்து போட்டா இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? ஒரு மூமின் ஏங்க புள்ள பெறணும்? இன்னைக்கு எங்கட தாய்மார்களும் சகோதரிகளும் எங்களுடைய ஆண்களும் விடுற தவறு என்ன தெரியுமா? உலக இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு தான் புள்ளன்னு நினைக்கிறாங்க. இல்ல, மறுமையிலே என்னுடைய நபி சந்தோஷப்படணும். நான் ஒரு புள்ளைய பெத்தா என்ற ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தவன். 10 புள்ளைய பெத்தா அல்லாஹு அக்பர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற நேரம் 100 லட்சம் பிள்ளைகள் அவர்களுக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அனஸ் ரலியல்லாஹு உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா 9 ஆண் குழந்தைகள், 9 பேரும் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகள். மறுமை பாக்கியம் இருக்குதா இல்லை இஸ்லாமிய திருமணத்துல? எனவே நான் மனைவியை நல்ல முறையிலே பராமரிப்பதும், அந்த மனைவியின் மூலம் பிள்ளைகள் கிடைப்பதும் என்னுடைய மறுமை அந்தஸ்து, என்னுடைய நபியின் மறுமை சந்தோஷத்தை கூட்டுமா இல்லையா? அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், 3 விடயங்களை தவிர மற்ற எல்லா தொடர்பும் முடிஞ்சு போகும். அதுல ஒன்று என்னங்க? அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு சாலிஹான குழந்தைண்டாங்க. 10 புள்ளைய பெத்துட்டு போனேன், அல்ஹம்துலில்லாஹ். 10 பேரும் மார்க்கத்தோட இருந்தா நாம் மௌத்தாவி 20 வருஷத்துக்கு போறோம், ஏண்ட மகன் யா அல்லாஹ் ஏண்ட வாப்பட பாவத்தை மன்னிண்டா யார கபரை தேடி வரும் நன்மை. மறுமையில் இது கை கொடுக்குமா இல்லையா? நாங்கள் உலகத்திலே பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுமையில் எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார்களா இல்லையா? ஒரு மகளை பெத்தோம், அழக வளர்த்தோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனுபுதுலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷைஇன், யாராவது ஒரு மனிதன் இந்த பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டு இந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து விட்டால் அந்த பெண் பிள்ளைகள் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய பெறுறதுண்டாவே பாரமா இருக்குதுன்னு. ஆம்பளை புள்ளண்டா சம்பாதிச்சாவது போடுவான், பெத்து போடு. யார் சொல்றது? வயசு போன ஆச்சி மாமார் சொல்றது. ஆம்பளை புள்ளைய பெத்து போடு, சம்பாதிச்சாவது போடுவான். பொம்பளை புள்ள, பெண் பிள்ளைகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அந்த பெண் பிள்ளைகளை நல்ல நிலையிலே வளர்த்து விட்டால் நரகத்துக்கு தடையாக இருக்கும்ண்டாங்க. எனக்கு ஒரு பொம்பளை புள்ள, அதை எப்படி இங்க பார்க்கணும்? இந்த பொம்பளை புள்ளையால நான் சுவர்க்கம் போகணும். மறுமை பாக்கியம் இருக்குதா இல்லையா? புள்ள பெறறதுனால. ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்தோம், சம்பாதிப்பான், ஒரு குடும்பத்தை கட்டி காப்பான், மார்க்கத்துக்கு காவலனா இருப்பான், மறுமையில நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமா இல்லையா? 2வது ஒன்று சொன்னாங்க, பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி.
பயனுள்ள கல்வியை யாருக்குங்க கொடுப்போம்? சும்மா யோசிச்சு பாருங்க. பயனுள்ள கல்வியை யாருக்கு கொடுப்போம்? நீங்க ஒரு டாக்டர் படிச்சு கொடுக்குறீங்க, வருமானத்துக்கு தான் படிச்சு கொடுப்பீங்க. ஆசிரியர் வருமானத்துக்கு தான் படிச்சு கொடுப்பீங்க. அக்கவுண்டர் வருமானத்துக்கு, எங்கால வருமானம் கிடைக்குன்னு தான் பார்ப்பீங்க. ஆனா அலிஃப் பாவை யாருக்கு படிச்சு கொடுப்பீங்க? உங்களோட பிள்ளைக்கு மன தூய்மையோடு இஹ்லாஸோடு, நான் ஏண்ட பிள்ளைக்கு இஹ்லாஸோட படிச்சு கொடுக்கலாம். உங்களோட பிள்ளை படிச்சு கொடுத்தா மாசம் எவ்வளவு கிடைக்கும்னு தான் பார்ப்பேன். அப்படித்தானே? ஏண்ட மகனை படுக்கையில வச்சுக்கிட்டு, மகளே அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா சொல்லிட்டு படு மகளே. மகனை வச்சுக்கிட்டு அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சியை பாடமாக்கு மகனே. நாளைக்கு திடீர்னு நான் மௌத்து, ஏண்ட பிள்ளைக்கு நான் ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுக்கக்குள்ள ஏண்ட பிள்ளைக்கு வயசு 3, ஏண்ட பொம்புளை பிள்ளைக்கு வயசு 5, நான் 5வது வயசுல மௌத்து. ஏண்ட மகளுக்கு 50 வயசு, படுக்கையில மாப்பிள்ளையோட இருந்து கொண்டு ஏண்ட வாப்பா எனக்கு ஆயத்துல் குர்சியை பாடமாக்கி தந்தாங்களே, தூங்க கோல அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் அவள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் கிடைக்கின்ற 10 நன்மை 50 வருடத்துக்கு முன்னால் மரணித்த வாப்பாவுடைய கபரை தேடி வருமா வராதா? பிள்ளைக்கு அறிவை கொடுக்கிறது சாதாரண விஷயமாங்க. எனவே பிள்ளைகள் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது எங்களுடைய மர்மை வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சில பேருக்கு புள்ள பிறந்தோடனே மூத்தா போயிடும், புள்ள பிறந்தோடனே மூத்தா போயிடும். அது கூட சில பேருக்கு பாரும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பெண்மணிகளை பார்த்து சொன்னாங்க, தாய்மார்களே புள்ள பெத்து மௌத்தா போகவும் கவலைப்படாதீங்க, பிறந்த புள்ள மௌத்தா போகும் கவலை. இந்த கதால தானே குடும்ப கட்டுப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண்மணி 3 குழந்தைகளை வயதுக்கு வருவதற்கு முன்னால் இழந்தால் அந்த 3 குழந்தைகளும் நரகத்துக்கு தடையாக இருக்கும் உண்டாங்க. ஒரு பெண்மணி கேட்டாங்க, 2 புள்ள அல்லாஹ்வின் தூதரே, 2 பிள்ளை வயதுக்கு வருவதற்கு முன்னால் மரணித்தாலும் நரகத்துக்கு தடையாக இருக்கும் உண்டாங்க. மனைவியை திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகளை பெற்றெடுப்பது ஏதோ ஒரு வகையில் மறுமை வெற்றிக்கு காரணமாக இருக்குமா இல்லையா? எனவே உலகத்திலே மனித சமூகத்தை பரவச் செய்து இஸ்லாமிய குடும்பத்தின் மூலம் அந்த மனிதர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து, அந்த நிம்மதி சந்தோஷத்தை அடைவதற்காக இந்த உலகத்திலே பலவிதமான முயற்சிகளை செய்ய வைத்து இந்த உலகத்தை முன்னேற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதன் இந்த உலகத்திலே தான் திருமணம் முடித்து வாழ்ந்த மனைவியாலும் தனக்கு கிடைத்த பிள்ளை குட்டிகளாலும் மரணத்துக்கு பின்னால் நன்மைகளை பெற்றுக்கொண்டு சுவனத்தை நோக்கி வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்குத்தான் இஸ்லாம் திருமணத்தை வைத்திருக்கிறது என்ற பாடத்தை ஆழமாக விளங்கி இஸ்லாமிய திருமணம் முடிப்போம், இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை நடத்துவோம். அதனூடாக இந்த உலகத்திலும் நிம்மதி சந்தோஷமாக வாழ்ந்து ஈமான் இஸ்லாத்தோடு மரணித்து மறுமையிலே வெற்றி பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.